ஆமா, ஜனநாயகன் தான் நான் நடிக்கிற கடைசி படம். இதுக்கப்புறம் இத்தனை வருஷமா எனக்காகவே இருந்த என்னோட ரசிகர்களுக்காக இனி நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு விஜய். அவர் நடிக்கிற கடைசி படம்னு அறிவிச்சதாலேயே அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப எமோஷனலா ஜனநாயகன் படத்தை பத்தி பேசிட்டு இருந்த சூழல்ல தான் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் இன்னும் தரப்படலைங்கிற அந்த தகவல் வெளியானது. இதையொட்டி படக்குழுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் என்ன சொன்னார் அப்படின்னா, படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் குறித்து புகார் வந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தான் படத்தை மறு தணிக்கை குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் கோர்ட்ல சொன்னார். இதனை அடுத்து ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் விஜய் படத்துக்கு வந்த இந்த சிக்கல் ரசிகர்களுக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கும். ஆமா, விஜய் படத்துக்கு இந்த மாதிரி சிக்கல் வர்றது அப்படின்றது இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி விஜயோட எந்தெந்த படங்களுக்கு என்னென்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சில படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாலும் 1992 வெளியான நாளைய தீர்ப்பும் படம் தான் விஜய் ஹீரோவாக அறிமுகமான முதல் திரைப்படம். தொடர்ந்து தன்னோட அப்பாவோட இயக்கத்தில் நடிச்சிட்டு வந்த விஜய்க்கு மிகப்பெரிய பிரேக்கிங்கா அமைஞ்சது 1996 வெளிவந்த பூவே உனக்காக, 1997 வெளிவந்த காதலுக்கு மரியாதை. இந்த படங்களுக்கு பிறகு விஜய் கவனிக்கத்தக்க நடிகராக மாற தொடங்கி முன்னணி நடிகருக்கான ரேஸ்குள்ளேயும் வந்தார். விஜய் படங்களுக்கு சர்ச்சைகள் வரது 2003 வெளியான புதிய கீதை படத்துல தான் தொடங்குச்சு. இந்த படத்துக்கு முதல்ல கீதைன்னு தான் தலைப்பு வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த விஜய் நடிக்கும் படத்துக்கு எப்படி கீதைன்னு தலைப்பு வைக்கலாம்னு சொல்லி இந்து அமைப்பினர் அப்பவே சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதை தொடர்ந்து தான் படத்துக்கு புதிய கீதைன்னு பேரை மாத்தி ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததா விஜய் நடிச்ச 50வது திரைப்படமான சுறா தோல்வியை சந்திச்சது. இந்த படத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை இயக்கின சித்திக் இயக்கத்துல விஜய் நடிச்ச படம் தான் காவலன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுலயும் சிக்கல் வந்தது. சுறா படத்தால ஏற்பட்ட தோல்விக்கு நஷ்ட ஈடு கேட்டு விநியோகஸ்தர் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. மேலும் சில திரையரங்க உரிமையாளர்கள் படத்தை வெளியிட மாட்டோம்னு போர்க்கொடி தூங்கினாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் படத்தை வெளியிட கோரி போராட்டம் நடத்தினாங்க. விஜய் தரப்புல திரைப்பட உரிமையாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நஷ்ட ஈடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் காவலன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. விஜய் கரியர்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் AR முருகதாஸ் டைரக்ஷன்ல வெளியான துப்பாக்கி திரைப்படம். இந்த படம் ஆரம்பம் முதலே பல சர்ச்சைகள்ல சிக்கினுச்சு. இந்த படத்தோட தலைப்பை மாத்த சொல்லி கள்ளத்துப்பாக்கி படக்குழுவினர் வழக்கு தொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி தலைப்பு பிரச்சனை சரி செஞ்ச படக்குழு துப்பாக்கி தலைப்போட படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் படத்துல முஸ்லிம்களை தவறாக சித்தரித்துள்ளதாக கூறி படத்துக்கு தடை கோரி பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கி விடுகிறேன் என கூறி SA சந்திரசேகர் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினதுக்கு அப்புறம் சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டுச்சு. இப்படி பல கட்ட பிரச்சனைகளை துப்பாக்கி படம் சந்திச்சு தான் அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அடுத்ததா தலைவா மக்கள் இயக்கம்ல விஜயோட ரசிகர்கள் தீவிரமா இயங்கின காலகட்டம் அது. AL விஜயனுடைய இயக்கத்துல அடுத்த அரசியல் பிரவேசம் தான் ரசிகர்களுக்கு சொல்ற விதமா தலைவா படத்தோட அறிவிப்பு வந்தது. படத்தோட தலைப்புல டைம் டு லீட் அப்படின்ற டேக்லைனும் அடியில இருந்தது. இது அவரோட ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அரசியல் வட்டாரங்கள சலசலப்பை ஏற்படுத்திச்சு. படத்துக்கு அடுத்தடுத்து பல சிக்கல்கள் வந்துச்சு. தியேட்டர்களுக்கு மிரட்டல்கள் வர தொடங்கினதா அந்த சமயத்துல பரபரப்பான செய்திகள் வெளியாச்சு. இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்கு விஜய் முயற்சி பண்ணாரு. ஆனால் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க அனுமதி கிடைக்கல. இதையொட்டி நடிகர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டது அந்த சமயத்துல பேசுபொருளாச்சு. அந்த வீடியோல ஜெயலலிதா அவர்கள் கிட்ட ரொம்ப பணிவா ரொம்ப ரெக்வஸ்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி வந்து கேட்டிருப்பாரு விஜய் அவர்கள். டைம் டு லீட் அப்படின்ற வாசகம் நீக்கப்பட்டு தான் தலைவா திரைப்படம் ரொம்ப லேட்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அடுத்ததா கத்தி துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் AR முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிச்ச திரைப்படம் தான் கத்தி. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த படம் இருந்தது. ஆனா இந்த படத்துக்கும் சிக்கல் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை இலங்கை அரசுக்கு ஆதரவான லைகா நிறுவனம் தயாரிச்ச காரணத்தினால படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தினுடைய அபிஷியலான முதல் தயாரிப்பு இந்த கத்தி திரைப்படம் தான். இலங்கை அரசுக்கு ஆதரவான லைகா புரொடக்ஷன்ஸ் இங்க வந்து படம் தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் கத்தி படத்தை எதிர்த்தாங்க. ஆனா அந்த தயாரிப்பு நிறுவனம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒன்னா மாதிரி அடுத்து பல பெரிய திரைப்படங்களை தயாரிச்சிட்டாங்க. ஆனா கத்தி படத்துக்கு வந்த பிரச்சனை லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிச்ச அடுத்த எந்த திரைப்படத்துக்குமே வரல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கத்தி திரைப்படத்துக்கு அந்த பிரச்சனை மட்டும் அல்லாம கதை திருட்டு புகாரும் வந்துச்சு. அந்த புகாரை முன் வச்சது அறம் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்த நயினார் கோபி. அதுக்கப்புறம் அவர் நயன்தாரா நடிப்பில் அறம் திரைப்படத்தை இயக்கிட்டாரு. கத்தி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல நடிகர் விஜய் நான் என்ன தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், ஆனா சத்தியமான துரோகி கிடையாது அப்படின்னு பேசியிருந்தாரு. அடுத்ததாக புலி படம் வெளியாகுவதற்கு முன்னாடி விஜய் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடந்ததால பட ரிலீஸ்ல தாமதம் ஏற்பட்டுச்சு. பல இடங்கள்ல முதல் ஷோ திரையிடப்படவே இல்லை. அடுத்ததாக மெர்சல் அட்லி இயக்கத்தில் விஜய், சமந்தா, நித்யா மேனன், காஜல் அகர்வால் இப்படி பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் 2017ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் மெர்சல். இந்த படத்துல விஜய் பேசிய வசனங்களான GST உள்ளிட்ட வசனங்களுக்கு பாஜகவை சேர்ந்த பலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பாஜகவின் H ராஜா ஜோசப் விஜய்னு விஜயோட பெயரை குறிப்பிட்டு அவரை ஒரு கிறிஸ்துவர் அப்படின்ற மாதிரி தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு ஆதரவாகவும் விஜயின் மதத்தை வைத்தும் இந்த விவகாரத்தில் அவர் அடையாளப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பலரும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. கர்நாடக மாநிலம் மல்லேஸ்வரம் பகுதியில் கன்னட அமைப்பினர் சிலர் திரையரங்கு மீது கல்லெறிந்து வன்முறையில் ஈடுபட்டு மெர்சல் படத்தை கர்நாடகாவில் திரையிடக்கூடாது அப்படின்னு எதிர்த்து வந்தாங்க. இப்படி மெர்சல் படத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அடுத்ததாக சர்க்கார் AR முருகதாஸ் விஜயினுடைய கூட்டணியில மூன்றாவதாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் சர்க்கார். இந்த படத்துக்கும் அதே கதை அரசியல் சிக்கல் வந்துச்சு. தன்னோட கதையின் தழுவல் தான் இந்த படம்னு சொல்லி வருண் ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இதையடுத்து நடந்த பேச்சுவார்த்தையில வருண் ராஜேந்திரன் பெயருக்கு படத்துல கிரெடிட்ஸ் கொடுக்கிறதா இயக்குனர் AR முருகதாஸ் உறுதியளித்து படத்தினுடைய கிரெடிட்ஸ்ல வருண் ராஜேந்திரன் பெயரையும் சேர்த்திருந்தாங்க. ரிலீஸுக்கு அப்புறமா படத்துல அரசு இலவசமா கொடுத்த பொருட்களை எதிர்க்கிற மாதிரியான காட்சிகளுக்கு கண்டனங்கள் வந்துச்சு. படத்தோட வில்லி கதாபாத்திரத்துக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பேரை வச்சதால அதிமுகவினர் இந்த படம் ரிலீஸ் ஆன தியேட்டர்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சில இடங்கள்ல முட்டல் மோதல்கள்லாம் கூட நிறைய நடந்துச்சு. அடிதடிலாம் கூட நிறைய நடந்துச்சு. அடுத்ததாக பீஸ்ட் நெல்சன் டைரக்ஷன்ல உருவான பீஸ்ட் திரைப்படத்துல
பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டுள்ளதாகவும் வன்முறை சம்பவங்கள் அதிகமாக இருப்பதாகவும் கூறி கத்தார், குவைத் நாடுகளில் படத்தின் வெளியீடு தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என்ற சிறுபான்மை கட்சியும் தமிழ்நாட்டில் பீஸ்ட் படத்தை தடை செய்ய கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம பிகில் பட ஆடியோ லான்ச் அப்போ விஜய் ரசிகர்கள் மேல தடியடி நடந்தது. மாஸ்டர் படத்தோட படப்பிடிப்புல இருந்த விஜய வருமான வரித்துறையினர் விசாரணைக்காக அழைச்சிட்டு போனதும், அதுக்கப்புறம் விஜய் தேங்க்யூ நெய்வேலி அப்படின்னு அங்க வந்திருந்த மக்களுக்கு நன்றி சொல்ற விதமா ட்விட்டர்ல போஸ்ட் போட்டதும் நடந்தது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி விஜய் படங்கள் ஒவ்வொன்றும் ரிலீஸ் ஆகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு ரூபத்தில் அவருக்கு வந்துட்டு தான் இருந்திருக்கு. அதுல பல திரைப்படங்கள் அந்த பிரச்சனை, சிக்கல்கள், அந்த தடைகள் எல்லாம் தாண்டி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் இந்த பிரச்சனை சிக்கல்கள்லாம் இதுக்கும் வந்தாலுமே கூட அவர் சொன்ன ரிலீஸ் டேட்டுக்கு கிட்ட வந்து கடைசி நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம போனது தலைவா திரைப்படத்திற்கு அப்புறமா இப்பதான் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றது படக்குழுவினரை விட ரசிகர்களுக்கு தான் பேரதிர்ச்சியா இருக்கும். சீக்கிரமாவே அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி தணிக்கை குழுவினர் அதுக்கு சான்றிதழ் கொடுத்து படம் சீக்கிரமாவே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி ஆனாலும் அடுத்த ஒரு சில நாட்கள்ல படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் படக்குழுவினரும் ஆர்வமா இருப்பாங்க. அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதா அல்லது பொங்கல் தாண்டி ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேபி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஒரு சைடுல இதெல்லாம் விஜய் வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை எவ்வளவு லேட்டா ரிலீஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு எலெக்ஷனுக்கு இந்த படம் கை கொடுக்கும். அதனால தான் அவர் வேணும்னே இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. படத்தினுடைய விளம்பரத்துக்கும் ப்ரொமோஷனுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். பிளஸ் அவருடைய கட்சி பிரச்சாரத்துக்குமே அது ஹெல்ப் பண்ணணும் அவர் நம்புறாரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா கருத்துக்கள்லாம் ஒரு சில தரப்பினர் தொடர்ந்து பதிவிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து. அதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. எப்படியோ விஜய் படத்துக்கு பிரச்சனை, சிக்கல் அப்படின்றது இதெல்லாம் புதுசு கிடையாது. எல்லா தடைகளையுமே தாண்டி தளபதி தன்னுடைய கடைசி திரைப்படத்திலும் அந்த வெற்றி கூட்ட தொட்டு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா ஜனநாயகன் திரைப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல்லா அமையும் அப்படின்னு சொல்லி பிரபலங்கள், பொதுமக்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு பார்க்கலாம் அவருடைய அந்த பழைய திரைப்படங்களை போல பிரச்சனை, சிக்கல்கள் எல்லாம் தாண்டி ஜனநாயகன் திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா, அவருடைய கடைசி திரைப்படம் வேற ஒரு வாகச்சிறந்த ஃபேர்வெல்லா அவருக்கு அமைதா இல்லையா அப்படின்றது. இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது புதிய பார்த்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே போய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.